Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இதோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் கொஷின் மார்க் இருக்கோ அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அன்னோன் ஆங்கிள்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா PRQ இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? ஸோ இந்த R அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் செக்மெண்ட் RT ஃபார்ம் ஆகுது அண்ட் Q அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் வருது, தட் இஸ் QT. ஸோ RTQ is a triangle. ஓகே, நான் எழுதிக்கிறேன். RTQ is a triangle. ஸோ இந்த டயக்ராமில் தான் நம்ம ரெண்டெண்ணம் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று PRQங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் RTQ is a triangle. சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் PRT is 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் PRT is equal to 70 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் இப்போ நமக்கு தெரியாது. ஓகேவா? இந்த ஆங்கிள் நமக்கு என்னன்னு தெரியாது, கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், PRQ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா இந்த ஹோல் ஆங்கிள் என்னவா இருக்கணும்? இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த R அப்படிங்கிற பாயிண்ட் மேக் பண்ணுற ஆங்கிள் என்னவா இருக்கணும்? 180 டிகிரியாக இருக்கணும். அப்படி தானே? ஸோ இது ஹோலாக என்ன இருக்கணும்? 180 டிகிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது angle PRT plus angle TRQ. கவனிங்க, angle PRT and TRQ ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்? 180 டிகிரி வரணும். ஓகேவா? ஸோ PRTயோட வேல்யூ தெரியும் 70 plus angle TRQ is equal to 180 டிகிரி. ஸோ angle TRQ will be equal to 180 degree minus 70. Angle TRQ is equal to 110 degree. Okay, this is my answer. அப்போ angle TRQ இப்போ என்னது? 110 degree. ஓகேவா? சரி, அதே மாதிரி இங்கே பாருங்க, TQ இந்த லைனோட ஆங்கிள் என்னன்னு தெரியும்? 120 கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அகெயின் அ ஸ்ட்ரெயிட் லைன். PRQ ஸ்ட்ரெயிட் லைன்னா QT இஸ் அ லைன் விச் மேக்ஸ் 180 டிகிரி வித் த லைன். ஓகேவா? இது எவ்வளோ? 180 டிகிரி. ஸோ இங்கே இருக்குது 120 அப்படின்னா இந்த ஆங்கிள் கால்குலேட் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த பாயிண்ட் இப்போ நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ TSQ இஸ் 120 டிகிரி. அது மாதிரி TSR கால்குலேட் பண்ணணும். பாருங்க, ஆங்கிள் TSQ plus angle TSR will be equal to 180 degree. இங்கே TSQ என்னன்னு தெரியும்? 120 degree. So 120 degree plus angle TSR equal to 180. So angle TSR is equal to 180 minus 120. Angle TSR will be equal to 60 degree. ஓகேவா? ஸோ ஆங்கிள் TSR இந்த ஆங்கிள் எவ்வளவு? இப்போ எனக்கு 60 டிகிரி. ஓகேவா? ஸோ நான் ஆங்கிள் TRS கால்குலேட் பண்ணிட்டேன், TSRும் கால்குலேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இனி நமக்கு ஒரே ஒரு ஆங்கிள் தான் கால்குலேட் பண்ணணும், RTS. ஸோ இந்த RTS இங்கே பாருங்கள், RTS அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். எப்போவுமே நமக்கு தெரியும், ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். இதுதான் நம்மளோட ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ இந்த 110 டிகிரி, இது 60 டிகிரி இருக்கும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் எனக்கு 180 டிகிரி வரும்னு போட்டிருக்கேன். எனக்கு TRSோட வேல்யூ எனக்கு ஆல்ரெடி தெரியும். TRS இஸ் ஈக்குவல் டு 110 டிகிரி. RTS அதாவது T ஆங்கிள் எனக்கு தெரியாது, RTS தெரியாது. ஸோ ஆங்கிள் TSR வந்து 60 டிகிரி. ஓகேவா? ஸோ 120. இது எழுதுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இப்படியும் எழுதலாம். ஆங்கிள் R ப்ளஸ் ஆங்கிள் S ப்ளஸ் ஆங்கிள் T இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியும் எழுதிக்கலாம். வேல்யூ R ஆங்கிள் தெரியும், S ஆங்கிள் தெரியும், T ஆங்கிள் மட்டும் கால்குலேட் பண்ணணும். நான் அதான் அந்த ஹோல் வெர்டெக்ஸையும் சேர்த்து எல்லா 3 வெர்டெக்ஸும் சேர்த்து வர மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? சாரி, RTS ப்ளஸ் 170 ஈக்குவல் டு 180. ஸோ என்னோட RTS ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு 180 மைனஸ் 70 டிகிரி. That is RTS is equal to 10 degree. Okay, so my angle will be equal to
இந்த டயக்ராமில் என்னோட ஆங்கிள் என்னவாக இருக்கும், இங்கே என்னோட ஆங்கிள் என்னவாக இருக்கும், வெறும் 10 டிகிரி. ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த ட்ரையாங்கிள்குள்ளே 110 டிகிரி ப்ளஸ் 60 170 ஆகிடுச்சு. 170 + 10 180. ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிற ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. புரிஞ்சுதா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.